ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்மலா வேர்ல்ட். இன்றைக்கி உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா முருங்கைக்கீரை கூட்டு தான். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிடவே மாட்டுறாங்க, பெரியவங்களே நிறைய பேர் முருங்கைக்கீரை பிடிக்காது. அந்த மாதிரி பர்சனுக்குலாம் நீங்கள் எந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கேட்டு வாங்கி பவுலாக வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கட்டு முருங்கைக்கீரையை நான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட வந்து ஒரு 1/2 கப் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 கப் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை நல்லா நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. கீரைக்கு நம்ம உப்பு போடலை, இது கூட சேர்த்து போட்டுக்கோங்க. இந்த கீரைக்கு நம்ம சில்லி பவுடர் போட போகிறது கிடையாது, வத்தல் தான் போட போகிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 வத்தல் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா வதக்கிட்டு, கீரை வந்து இப்போ பருப்பு கீரையும் இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த பதத்துக்கு வெந்திருக்கணும். பருப்பு வந்து ரொம்ப குழைய விட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. இந்த மாதிரி முழுசாக இருந்தால் தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த கீரையை அந்த கடையில் கூட சேர்த்து போட்டு நல்லா பரட்டி விட்டு லைட்டாக இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும். இப்போ லைட்டாக கொதிக்க விடுங்க. லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கப் தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி பரட்டி எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டான கீரை கூட்டு ரெடி ஆயிருங்க. இந்த மெத்தடில் கீரை கூட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா திருப்பி இதையே தான் செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.